Hello every friends, welcome to All in All Sports. பாராலிம்பிக்ஸ் 2024 ஒரே நாளில் இந்தியாவுக்கு 4 பதக்கங்கள் கிடைச்சிருக்கு. அதில் ஒரு தங்கமும் அடங்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் டே 3ல என்ன நடக்க போகுதுங்கிற அப்டேட்டும் உங்களுக்காக நான் தரேன். அண்ட் தென் கூடவே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக நைட் ரேசிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஃபார்முலா 4 ரேஸ் அது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் அண்ட் தென் கூடவே ஐபிஎல் 2025 ஆக்ஷன் நவம்பர்லேயே நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அப்டேட் அண்ட் ரூமர் வந்திருக்கு. இவ்வளோ சீக்கிரம் ஏன் இந்த ஆக்ஷனை நடத்தணும், அதற்கும் ஒரு காரணம் இருக்கு. ஐசிசி சேர்மன் தான் அதற்கு முக்கியமான காரணம். ஸோ அது எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பாராலிம்பிக்ஸ் 2024 இருந்தே போகிறேன். பாரிஸ் 2024 சம்மர் ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஓவராலாக கிடைச்சது 6 பதக்கங்கள் மட்டும்தான். அதில் வந்து தங்கம் அப்படிங்கிறது ஒன்று கூட கிடையாது. ஒரே ஒரு சில்வர் மட்டும் தான் கிடைச்சிருந்துச்சு. மற்ற எல்லா பதக்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸாக தான் இருந்திருந்துச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. பட் இப்போ பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் 2024 பொறுத்த வரைக்கும் 2வது நாள் மட்டுமே ஒரே நாளில் 4 பதக்கங்களை அள்ளி குவிச்சிருக்காங்க இந்தியன் அத்லெட்ஸ். இதன் மூலயமா இப்போதைக்கு மெடல் ஸ்டாலியை பொறுத்த வரைக்கும் டாப் 10க்குள்ளேயுமே முன்னேறி போயிருக்காங்க. ஓவராலாக இந்த டே 2ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு, ஒரு சில்வர் அண்ட் 2 பிரான்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துச்சு. இந்தியாவுக்கு பாராலிம்பிக்ஸ் 2024 முதல் பதக்கத்தை வாங்கி கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனா அகர்வால் அப்படிங்கிற ஒரு ஷூட்டர் தான். உமன்ஸ் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஸ்டாண்டிங் SH1 பிரிவை பொறுத்த வரைக்கும் 3வது இடம் பிடிச்சி பிரான்ஸ் மெடலை வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கூடவே இதே பிரிவில், அதாவது உமன்ஸ் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஸ்டாண்டிங் SH1 இந்த ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தங்க பதக்கமும் இந்தியாவுக்கு தான் கிடைச்சிருந்துச்சு. ஆல்ரெடி போன ஒலிம்பிக்ல ஆகஸ்ட் 30, 2021 அன்னைக்கு இதே ஈவெண்ட்ல தங்க பதக்கத்தை வென்றிருந்த அவானி லேக்ரா. ஸோ இந்த டைம் 2024 ஆகஸ்ட் 30 அன்னைக்கு அதே சேம் ஈவெண்ட்ல சேம் கோல்டு மெடலை வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட கோல்டு மெடல் வின்னுக்கு காரணம் 2வது இடம் சில்வர் மெடல் வாங்கியிருந்த சவுத் கொரியாவை சேர்ந்த லீ பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது வரைக்கும் கடைசி ஷாட் வரைக்கும் ரொம்ப பெரிய லீட்ல இருந்த அந்த லீ அப்படிங்கிற சவுத் கொரியாவை சேர்ந்த வீராங்கனை கடைசி ஷாட்டை பொறுத்த வரைக்கும் 6.8 அப்படின்னு ரொம்ப மோசமான ஒரு ஸ்கோர் பண்ண ஸோ அவானி லேக்ராவுக்கு அது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அவங்க வந்து கோல்டை தட்டி தூக்கிட்டாங்க. ஸோ கோல்டை திரும்பவும் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலாக 3 பதக்கங்கள் அப்படிங்கிறத ஷூட்டிங்கில் வாங்கியிருக்காங்க அவானி லேக்ரா. அண்ட் மேலும் பதக்கங்கள் இந்த ஒலிம்பிக்லேயே அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் கூடுதலான விஷயம். ஸோ அவானி லேக்ரா கோல்டு அண்ட் கூடவே மோனா அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஈவெண்ட்டில் 2 பதக்கங்கள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கிடைச்சிருந்துச்சு. அண்ட் அதிலிருந்து ஒரு ½ hour 1 hourலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக் மெடலுமே இந்தியாவுக்கு கிடைச்சிருந்துச்சு. அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுக்கு ட்ராக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் பாராலிம்பிக் ரெண்டுத்துலயுமே மெடல் அப்படிங்கிறது கிடைச்சதே கிடையாது. ஓவராலா பார்க்கும்போது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பாராலிம்பிக்ல இந்தியாவுக்கு மெடலே கிடைச்சது கிடையாது ட்ராக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 100 மீட்டர் T35ல பிரித்தி பால் அப்படிங்கிறவங்க பிரான்ஸ் பதக்கம் வென்றிருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு கிடைக்கிற முதல் பதக்கம் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஹிஸ்டாரிக் பதக்கமாகவும் இருந்திருந்துச்சு ஸோ இந்தியாவுக்கு. அண்ட் தென் கூடவே இந்த டேவோட கடைசி மெடல் அப்படிங்கிறது ஷூட்டிங்கில் தான் கிடைச்சிருந்துச்சு. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் SH1. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மனிஷ் நர்வால் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பதக்கத்தை வென்றிருந்தார். ஆல்ரெடி இவர் வந்து பார்த்தீங்கன்னா போன ஒலிம்பிக்லையும் மெடல் வாங்கியிருந்த ஒரு வீரர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். லாஸ்ட் ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கினா 3 பேர் இந்த டே 2லேயே மெடல் அப்படிங்கிறத வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டே 3 பொறுத்த வரைக்கும் 6 பதக்கங்கள் வரைக்கும் இந்தியாவுக்கு சான்ஸ் இருக்கு வின் பண்றதுக்கு. 6மே வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா டே 3லயுமே இந்தியாவுக்கான பதக்க வேட்டை கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற நம்பிக்கை. கண்டிப்பா இந்த டைம் பாராலிம்பிக்ஸ் 2024 பொறுத்த வரைக்கும் இந்தியா 25 பதக்கங்கள் வரைக்கும் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வாங்கி ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் பல பேரோட ப்ரிடிக்ஷனாக இருக்கு, இன்க்ளூடிங் மீ. அண்ட் இப்போ வரைக்கும் பாரிஸ் பாராலிம்பிக் 2024 இந்தியாவுக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு. அது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். நான் இப்போ அப்படியே அங்கேருந்து இன்னொரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். ஸோ தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா தீவுத்திடலை சுற்றி 3.7 கிலோமீட்டருக்கு ஒரு ரேசிங் ட்ராக் இருக்குது. சவுத் ஏசியாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் மிகப்பெரிய ஸ்ட்ரீட் ரேசிங் ட்ராக் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியாவிலேயே முதல் முறையாக நைட் ரேசிங் அப்படிங்கிறது இங்கே சென்னையில் தான் நடத்தப்பட போகுது.
ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 அன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஆல்ரெடி இதற்கான ரவுண்ட் 1 அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் ரேசிங் சர்க்கியூட், அதாவது இருங்காட்டுக்கோட்டையில் இருக்குது. ஸோ அங்க வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ரவுண்ட் 2 தான் இப்போதைக்கு சிட்டியில் நடக்க போகுது. அதுவும் 3.7 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நார்மலா நாம யூஸ் பண்ற ஒரு ரோடு தான். ஸோ அதனால தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவராலா 8 டீம்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஐபிஎல் டீம்ஸ் மாதிரி தான் டீம்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. சென்னை, பெங்களூர், கோவா, டெல்லி, ஸோ இந்த மாதிரியான டீம்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஓவராலா பார்க்கும்போது இது கண்டிப்பா சென்னைக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். ஆல்ரெடி எல்லாமே சரியாகி போயிட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் இங்க வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் இருக்கு. அதாவது இந்த ரேஸ் தேவையான ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க, இல்ல கண்டிப்பா இந்த ரேஸ் தேவனும் பேசிட்டு இருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரேசிங் அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும். ஸோ வேற எதுவுமே பெருசா இமேஜின் பண்ணிக்க வேண்டாம். இந்தியாவிலிருந்து ஃபார்முலா 1 ரேஸ்ல கலந்துக்கிட்டவங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 பேர் மட்டும் தான் இருந்திருக்காங்க. அதுவும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா எந்த ஒரு ரேசருமே இந்தியாவில இருந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ இப்போதைக்கு F4 அப்படிங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு தான். F4 இருந்து F3, F2 அண்ட் தென் F1க்கு வந்து மூவ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இந்தியாவில் இருந்தும் எங்களால் ரேசர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் நடக்கிறது இது ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட் தான் சென்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க வந்து சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டிக்கெட் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அதையுமே புக் பண்ணி நேர்லையுமே போய் பார்க்கலாம். வாங்க போம்மா, போம்மா, போம்மா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் 500 பேர் வரைக்கும் ஃப்ரீயா டிக்கெட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ அதை யூஸ் பண்ணியுமே நீங்க போயிட்டு இந்த ரேஸ் அப்படிங்கறத பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் தென் இப்போ நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா IPL 2025 ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆகிறேன். ஸோ ஆக்ஷன் நடக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் நிறைய ரூமர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்குது கண்டினியூஸாக. ஒவ்வொரு ரூமருமே நம்புறதா வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நிறைய ரூமர்ஸை அள்ளி தெரிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போதைக்கு வந்திருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ரூமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPL 2025க்கான ஆக்ஷன் நவம்பர்லேயே நடந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. வழக்கமாக IPL ஆக்ஷன் அப்படிங்கிறது ஜனவரியிலேயோ பிப்ரவரியிலேயோ தான் நடக்கும். பட் இருந்தாலும் இந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப முன்னாடியே நடக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இப்போ BCCIயோட செக்ரட்டரியா இருக்கிற ஜேஷா டிசம்பர் 1ல இருந்து ICC சேர்மன் ஆக போறாரு. அது வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச நியூஸ் தான். ஓ, நீ அப்படி வரியா? ஸோ அந்த மாதிரி அவர் இந்த பொறுப்புல இருந்து அந்த பொறுப்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்குள்ள, அதாவது இந்த நவம்பருக்குள்ள IPL மெகா ஆக்ஷனை நடத்தி முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு எய்மா இருக்கிறதா சொல்றாங்க. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க இதெல்லாம் நடக்கிறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நவம்பருக்குள்ள ஆக்ஷன் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் அதற்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்துடும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. அதாவது ரிட்டன்ஷன் ரூல்ஸ் என்ன, எப்போ ரிட்டன்ஷன் லாஸ்ட் டேட்டு, அண்ட் கூடவே ஆக்ஷன் எப்போ நடக்க போகுது, எல்லா டீட்டெயிலும் செப்டம்பர் 1க்குள்ள வந்துடும் அப்படிங்கிறதுக்கான அப்டேட் இப்போ வரைக்கும் இருக்கு. அண்ட் கூடவே இந்த IPL 2025 மெகா ஆக்ஷன் அப்படிங்கிறது பெருசா எதிர்பார்க்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா எந்த டீம்ல ஆட போறாரு, மும்பையிலே ரீட்டைன் ஆவாரா இல்ல வேற டீமுக்கு போவாரா, தோனியே CSK ரீட்டைன் பண்ணுமா இல்ல தோனி பிளே பண்ணுவாரா IPL 2025, அண்ட் KL ராகுல் எந்த டீமுக்கு போக போறாரு. ஸோ இந்த மாதிரியான பெரிய கேள்விக்குறிகள்லாம் இந்த டேட்ல தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அதெல்லாம் காத்திருந்து தெரிஞ்சுப்போம். அதற்கான அப்டேட்டும் நம்ம சேனல்ல உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி.